கைலாயத்தில் ஈசன் இல்லாதபோது பார்வதி நீராட சென்றார். அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார். அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார். அவரே கணபதியானார். அவரை காவலுக்கு நிற்க வைத்து சென்றார். அந்த சமயத்தில் சிவன் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார். அவரை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார். நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை. ஈசன் சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தார். கணபதியின் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி, ஈசனே, இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான். அவரை அநியாயமாக இப்படி கொன்றுவிட்டீர்களே என்றார். அவருக்கு உயிர் அளியுங்கள் என கேட்டுக்கொண்டார். கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள். அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினார். கணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து ஒரு யானையின் தலையை எடுத்து வந்தனர். அதை பொருத்திய ஈசன் உயிர் அளித்தார்.